தாலி அடகு வச்சு எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. உன்னால முடியாது, இதெல்லாம் உனக்குலாம் வராது, உனக்குலாம் இதுக்குலாம் பிசினஸ், நீ ஏதாவது வேலைக்கு போலாமே, இருக்க சொந்தக்காரங்க வந்து யாருமே நம்பல. இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க முன்னாடி எங்க அம்மா ஒரு ஆள் மட்டும் தான் நம்பினாங்க. அந்த 1 லட்சத்தை வச்சு சின்னதா சந்துக்குள்ள வச்சு ஏதோ ஒரு காரை வாங்கி வித்துட்டு பண்ணிட்டு இருந்த பிசினஸ் தான் அது. அதுக்கடுத்து அப்படியே நண்பன் சுரேஷ் வந்து நீ ஏதாவது பண்ணு, அவன் ஒரு பணம் கொடுத்து அங்க ஆரம்பிச்ச ஜேர்னி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அந்த முதல்ல கொடுத்து அந்த 1 லட்சம் தான். நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கான முதல் காரணம் அம்மா தான். எனக்காக எல்லாரையும் சண்டை போடுவாங்க. ஸ்ரீதேவி கார்ஸ்னா என்ன? எங்க அம்மா பேர் தான் ஸ்ரீதேவி, அதுதான் ஸ்ரீதேவி கார்ஸ். ஸோ எங்க அம்மாக்கு இன்னைக்கு ஒரு பிறந்த நாள். ஸோ எங்க அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால நம்மளால முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. எண்ணங்கள் நல்லா இருந்தா போதும், எல்லாமே அழகா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அம்மான்னு சொல்லிப்பார், அதை தாண்டி எதிரா தாலி அடகு வச்சு எங்க அம்மா 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதுல ஆரம்பிச்சது தாங்க இந்த பிசினஸ்னு ஸ்ரீதேவி கார்ஸ் உடைய ஓனர் இப்போ ஷேர் பண்ணிருக்காரு. ஸ்ரீதேவி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாலையும் இவங்க பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இவரு அவரோட கம்பெனி ஆரம்பிச்ச அந்த சீக்ரெட் பத்தி ஷேர் பண்ணிருக்காருங்க. என்னுடைய இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் தான். தாலி அடகு வச்சு எங்க அம்மா என்னை நம்பி அந்த 1 லட்சம் ரூபாயை என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டும் கொஞ்சம் காசு கொடுத்தாரு. ஸோ அது மூலியமா வளர்ந்து வந்து இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில நிக்கிறோம். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கோம். இதுக்கு காரணம் எங்க அம்மா கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் தான். அவங்க என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான். உன்னால இதெல்லாம் முடியாது, உனக்கு இதெல்லாம் வராது, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வேற ஏதாச்சும் வேலைக்கு போக வேண்டியது தானேன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே என்ன நம்பல, ஆனா என்னோட அம்மா என்ன நம்பினாங்க. அவங்க கொடுத்த அமௌண்ட்ல இருந்து தான் இந்த பிசினஸை நானும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்து நடத்திட்டு வரோம். அண்ட் எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை, எண்ணம் சுத்தமா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரிங்க. அண்ட் அவர் சொன்ன மாதிரி நம்ம மேல ஒருத்தர் மட்டும் முழுசா நம்பிக்கை வச்சா போதும், கண்டிப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை தாண்டி வந்துருவோம். இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோட அம்மாவும் இப்படிதான்ப்பா அப்படின்னு தோணும்ல உங்களுக்கு. கண்டிப்பா அந்த மெமரிஸும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.